வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீத சொற்பொழிவுகள் வரிசையில இன்னைக்கு நாம 11வது சொற்பொழிவை ரொம்ப ஆழமா அலச போறோம். இதுல ஜனக மகாராஜா சொல்ற ஒரு வரி உண்மையில என்னையே கொஞ்சம் ஆட்டி பார்த்துடுச்சு. ஆமா, ஜனகர் என்ன சொல்றார்னா, அறிவு, அறிபவன், அப்புறம் அறியப்படுற பொருள், இந்த மூணுமே பொய்யே. ஆமா, அதான். இத கேட்டதும் என்னடா இதுன்னு ஆயிடுச்சு. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த உலகம், இத பார்க்கிற நாம, இந்த பார்க்கிற செயல் எல்லாமே பொய்யா? இது எப்படி சாத்தியம்னு தோணுது இல்லையா? ஓஷோவோட பார்வையில இந்த பெரிய புதிரை தான் நாம இன்னைக்கு விடுவிக்க போறோம். சரி, வாங்க இத பிரிச்சு மேயலாம். ஓஷோ இத புரிய வைக்க ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணத்தோட ஆரம்பிக்கிறார். கனவு. ஆமா, நீங்க ஒரு கனவுல ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அரண்மனை, சிம்மாசனம், படைகள்னு எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா காலையில கண் முழிச்சதும் எல்லாம் காலி, ஒண்ணுமே இருக்காது. அந்த ராஜ்யம், சிம்மாசனம், என் கனவுல ராஜாவா இருந்தா அந்த நீங்க கூட காணாம போய்க்குவீங்க. கரெக்ட், அந்த கனவுல இருந்து ஒரு சின்ன துரும்பு கூட உங்களால நிஜத்துக்கு கொண்டு வர முடியாது. ஓஷோ சொல்றார், ஞானம் உதயமாறுறது கூட இப்படிதான். அதாவது ஒண்ணு முழுசா இருக்கும், இல்லனா முழுசா மறைஞ்சிடும், அப்படித்தானே? மிக சரியா. அறிபவன், அறிவு, அறியப்படுவதுங்கிற இந்த மும்மை ஒண்ணு முழுசா இருக்கும், இல்லனா முழுசா மறைஞ்சிடும். ஞானம் வந்த பிறகு நான் உலகத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிற உணர்வே இல்லாம போயிடும். இங்கதான் ஓஷோ ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன். பார்வையாளன் அப்புறம் சாட்சி. ஆமா, திருஷ்டா மற்றும் சாட்சி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே பாக்குறது தானே? இல்ல, அதுதான் விஷயம். பார்வையாளன் அல்லது திருஷ்டாங்கிறவன் அந்த மும்மையோட ஒரு பகுதி. அவன் இன்னும் அந்த ஆட்டத்துல இருக்கான். ஓகே, ஒரு சினிமா பாக்குற மாதிரி. அதேதான். அவன் கதைக்குள்ள மூழ்கிடுவான். ஹீரோ கஷ்டப்பட்டா அழுவான், வில்லனை பார்த்தா கோபப்படுவான். அவன் அந்த நாடகத்தோட ஒரு அங்கம். புரியுது. அப்போ சாட்சி? சாட்சி அப்படிங்கிறது அந்த சினிமா ஓடுற திரைய போன்றது. திரையில நெருப்பு பத்தலாம், வெள்ளம் வரலாம், ஆனந்தமான காட்சிகள் வரலாம். ஆனா அதனால அந்த திரை நனையறதும் இல்ல, எரியறதும் இல்ல. ஆமா, அது எல்லாத்துக்கும் பின்னணியா பாதிக்கப்படாம சும்மா இருந்துட்டு இருக்கு. அதுதான் சாட்சி நிலை. நாம போடுற இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோடு மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளும். ஓ, பூமி எப்போ ஒன்னாதான் இருக்கு, ஆகாயம் எப்போ ஒன்னாதான் இருக்கு. நாம தான் கோடு போட்டு பிரிச்சு வச்சிருக்கோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆழமான பிரிவினை இந்த நான் பார்க்கிறேன், அத பார்க்கிறேன் அப்படிங்கிற பிரிவினை தான். இந்த பிரிவினை உடையும் போது அந்த திரை மாதிரி இருக்கிற சாட்சி நிலை மட்டும்தான் மிஞ்சும். சரிதான். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இது எப்படி உதவும்? இப்போ என் மேலதிகாரி என்ன திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கனவு, நான் சாட்சின்னு நினைச்சிட்டா என் மன அழுத்தம் போயிடுமா? இது ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடுற மாதிரி இல்லையா? ரொம்ப முக்கியமான நடைமுறையான கேள்வி இது. ஓஷோ இத தப்பிக்கும் வழியா சொல்லல, மாறாக உண்மைய புரிஞ்சுக்கிற வழியா சொல்றார். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்க சாட்சியா இருக்கீங்கன்னா கோபம் வரவே கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. கோபம் வரும், போகும். ஆனா நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா எனக்குள் கோபம் என்கிற ஒரு சக்தி உருவாகி மறைவதை பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். ஓகே, அந்த கோபத்தோடு உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்க மாட்டீங்க. ஆமா, அந்த கோபம் உங்களை ஆட்டி படைக்காது. இதுதான் வித்தியாசம். இங்கதான் ஓஷோ ரெண்டு விதமான உண்மைகளை பத்தி பேசுறார். ரெண்டு விதமான உண்மையா? அது என்ன? ஒன்னு வியவஹாரிக சத்தியம், அதாவது நடைமுறை உண்மை. இன்னொன்னு பரமார்த்திக சத்தியம், அதாவது பரம உண்மை. சரி. நாம ரோட்ல வண்டி ஓட்டும்போது சிவப்பு விளக்கு விழுந்தா நிக்கணும். இது ஒரு நடைமுறை உண்மை. இத மீறினா விபத்து நடக்கும். இந்த உலகம், நம்ம உறவுகள், வேலை எல்லாமே இந்த நடைமுறை உண்மைக்குள்ளதான் வருது. அதுக்கு ஒரு பயன்பாடு இருக்கு. ஆனா அது கடைசி உண்மை அல்ல. ஆமா, அது நிரந்தரமான உண்மை அல்ல. அப்போ பரம உண்மைங்கிறது அந்த சாட்சி நிலை மாதிரி. அதுக்கு எந்த பயனும் கிடையாதா? கரெக்ட். பரம உண்மை நிஜமானது. ஆனா அதுக்கு இந்த உலக ரீதியான பயன் எதுவும் இல்ல. அதனாலதான் மக்கள் தியானம் பண்ணா என்ன லாபம்னு கேட்கும்போது ஓஷோ சிரிக்கிறார். இந்த கேள்வியே தப்பானதுன்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா பணம், பதவி, புகழ் மாதிரி உலக லாபங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல பயனற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தியானத்துக்கே வராங்க. தியானம்ங்கிறது எதையோ அடையறது இல்ல. அது நம்ம கிட்ட இருக்கிற நான்கிற அகங்காரத்தை இழக்கிறது. ஆமா, அது ஒரு விதமான மரணம். அதனால கிடைக்கிற பரிசு ஆனந்தம், லாபம் இல்ல. இந்த நான்கிற எண்ணத்தை இழக்கிறது தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. இது ஜனகரோட அடுத்த ஒரு முக்கியமான சூத்திரத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அவர் சொல்றார், துக்கத்தின் மூலம் துவைத்தம், அதாவது இருமை. அதற்கு வேறு மருந்தே இல்ல. இத கேட்டதும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை போற மாதிரி இருந்துச்சு. என்னது, நம்ம துக்கத்துக்கு மருந்தே இல்லையா? ஆமா, முத தடவை கேட்கும்போது அப்படித்தான் தோணும்.
பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஓஷோவோட விளக்கம் இந்த வரியோட அர்த்தத்தையே தலைகீழா மாத்திடும். அப்படியா? அவர் கேக்குறார், நோயே பொய்யா இருக்கும்போது அதுக்கு எப்படி மருந்து இருக்க முடியும்? ஒரு நிமிஷம், இது ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்மளோட வலி, துக்கம், கவலை எல்லாம் ரொம்ப நிஜமா தானே இருக்கு. அது எப்படி நோய் இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்மளோட வலி நிஜம்தான். ஆனா அந்த வலிக்கான காரணம் கற்பனையானதுங்கிறார் ஓஷோ. ஓகே. நாம பிரபஞ்சத்திலிருந்து தனியா பிரிஞ்சிருக்கோன ஒரு தனி நபருங்கிற நோய் தான் நம்மளோட அடிப்படை கற்பனை. இல்லாத நோய்க்கு நீங்க ஆன்மீக பயிற்சிகள், சடங்குகள்னு மருந்துகளை கொடுக்கும்போது நோய் உண்மையானதுங்கிற நம்பிக்கை இன்னும் வலுக்கெட்டுடும். அதேதான். இதுக்கு ஓஷோ சொல்ற கதை ஞாபகம் வருது. ஒருத்தன் தன் வாய்க்குள்ள பாம்பு புகுந்துருச்சுன்னு கனவு கண்டு முழிச்ச பிறகும் அதை நம்பி ரொம்ப வருஷமா துன்பப்பட்டானே. அதே கதை தான். அவனோட துன்பம் 100% உண்மையானது. அவன் சாப்பிட முடியாம, தூங்க முடியாம செத்துக்கிட்டு இருந்தான். ஆனா காரணம் முழுக்க முழுக்க கற்பனை. அவனுக்கு எந்த வைத்தியமும் உதவல. ஆமா, கடைசியோ ஒரு அறிவாளி அவன் முன்னாடி ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்து அவன் வாய்க்குள்ள விட்டு எடுக்கிற மாதிரி ஒரு தந்திரம் பண்ணி, இதோ பாரு பாம்பை வெளியே எடுத்தாச்சுன்னு சொன்னதை அவன் குணமாயிட்டான். இல்லாத நோயை எடுக்க இன்னொரு தந்திரம் தான் தேவைப்பட்டுச்சு. ஆமா, அதுபோலதான் நம்மளோட பிரிவினைங்கிற துக்கமும் ஒரு கற்பனை. நாம கடலுக்குள்ள இருந்துகிட்டே தண்ணிக்காக அழுகிற மீனை போன்றவர்கள். வாவ், இந்த பார்வை மொத்த கண்ணோட்டத்தையும் மாத்துது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு மருந்து தேவையில்ல, நாம ஏற்கனவே குணமாதான் இருக்கோம்னு ஒரு விழிப்புணர்வு தான் தேவை. ஆமாம், இதுதான் விவேகானந்தர் அடிக்கடி சொல்ற அந்த சிங்கம் கதைக்கு கொண்டு வருது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. ஆடுகளோட கூட்டத்துல வளர்ந்த ஒரு சிங்கக்குட்டி தன்னை ஒரு ஆடுன்னே நம்புது. அதோட இயல்பு சிங்கமா இருந்தாலும் அதோட நம்பிக்கை ஆடு. ஆமாம், அது ஆடுகளை போலவே பயந்து ஓடுது, மேன்னு கத்துது. இந்த இடத்துல தான் குருவோட பங்கு வருதா? ஆமா, ஒரு வயசான சிங்கம் அந்த இளம் சிங்கத்தை பார்த்து பரிதாபப்பட்டு அதை வலுக்கட்டாயமா ஒரு ஆத்தோரத்துக்கு இழுத்துட்டு போய் தண்ணியில் அதோட முகத்தை காட்டுது. தன்னோட உண்மையான பிரதிபலிப்பை பார்த்த அந்த நொடியில அதோட ஆட்டுக்கத்தல் நின்னு உள்ள இருந்து ஒரு கர்ஜனை கிளம்புது. அந்த வயசான சிங்கம் ஒரு சத்குரு மாதிரி. குரு நமக்கு மந்திரங்களையோ பயிற்சிகளையோ கொடுக்கறதில்ல. அவர் நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை காட்டுற ஒரு கண்ணாடியா மட்டும்தான் இருக்காரு. ஆமா, அவ்வளவுதான். அப்போ ஆன்மீகம்ங்கிறது நாம இல்லாத ஒன்னா மாறுறதில்ல, நாம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ அதை உணர்றது தான். இதுதான் இதிலிருந்து கிடைக்கிற தெளிவு. ஆமா, ஆடாக மாறுவதற்கு பயிற்சி தேவை. ஆனால் சிங்கமாக இருப்பதற்கு பயிற்சி தேவையில்லை. அது அதன் இயல்பு. மாற்றம் அல்ல, உணர்தல். இதுதான் மையப்புள்ளி. நோய் பொய்யானதுங்கிறதால மருந்து தேவையில்ல. நாம ஆடுகளா ஒருபோதும் இருக்கலங்கிறதால சிங்கமா மாற வேண்டிய அவசியமும் இல்ல. ஆமா, நாம ஏற்கனவே சிங்கம்தான். ஓகே, நாம சிங்கம்தான், நாம பிரபஞ்சத்தோட ஒன்னாதான் இருக்கோன்னு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் துறவரம் போறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடுறாங்க? இங்கேதான் ஓஷோ இன்னொரு புரட்சிகரமான கருத்தை சொல்றாரு. துறவின் பொறி. ஆமா, இதுதான் ஓஷோவோட தனித்தன்மை. அவர் சொல்றார், பற்று அதாவது போகம் மற்றும் துறவு அதாவது தியாகம் ரெண்டுமே ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் தான். ரெண்டுமே அந்த கனவோட பகுதிகள் தான். ஆமா, ஜனகர் ஞானம் அடைஞ்ச பிறகும் தன் அரண்மனையை விட்டு ஓடி போகல. ஏன்னா கனவு கலைஞ்ச பிறகு எதை விடுறது எதை பிடிக்கிறது ரெண்டுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுது. ஆனா இது கொஞ்சம் தீவிரமா இல்லையா? ஒரு விஷயத்த வெறுத்து ஒதுக்குறதும் அதை விரும்பி கட்டிப்பிடிக்கிறது ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு ஓஷோ சொல்ற ராக்கா பாங்கா கதை ஒரு அற்புதமான விளக்கம். ராக்கா ஒரு பெரிய துறவி. ஒரு நாள் வழியில ஒரு பொற்காசு மூட்டைய பாக்குறார். ஐயோ, என் மனைவி பாங்கா இத பார்த்துட்டு ஆசைப்பட்டுடுவாளேன்னு நினைக்கிறாரு. ஆமா, நினைச்சு அது மேல மண்ணை போட்டு மூட முயற்சி பண்றார். அத பார்த்து அவங்க மனைவி பாங்கா சிரிக்கிறாங்க. ஆமா, சிரிச்சிட்டு சொல்றாங்க, என்னங்க மண்ணு மேல மண்ணை போடுறீங்களா? உங்களுக்கு இன்னும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுதா? உங்க துறவு இன்னும் முழுமை ஆகலன்னு சொல்றாங்க. வாவ். அதாவது பொண்ணை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குறதும் கூட ஒரு வகையில அந்த பொண்ணுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த பொண்ணு இன்னும் உங்க மனசை பாதிச்சுட்டு தான் இருக்கு. ஆக உண்மையான ஞானி பற்றுக்கும் அப்பாற்பட்டவன், வெறுப்புக்கும் அப்பாற்பட்டவன். சரிதான். ஒரு பொருளை விரும்புறவனும் அதை வெறுத்து ஓடுறவனும் ஏதோ ஒரு வகையில அந்த பொருளால கட்டுப்பட்டிருக்காங்க. ஒன்னு நேர்மறையான சங்கிலி, இன்னொன்னு எதிர்மறையான சங்கிலி. ஆனா ரெண்டுமே சங்கிலி தான். அருமையா சொன்னீங்க. ஞானி சாட்சியா மட்டுமே இருக்காரு. அவர் எதையும் பிடிச்சுக்கவும் இல்ல, எதையும் விடவும் இல்ல. அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. அப்போ இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நாம பிரபஞ்சத்திலிருந்து பிரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிற துவைதம், அதாவது இருமைங்கிற அடிப்படை மாயை தான். ஆமாம், அதுக்கான தீர்வு வெளியிலிருந்து வர்ற மருந்துகளோ பயிற்சிகளோ கிடையாது.
நாம ஏற்கனவே முழுமையானவங்க, பிரபஞ்சத்தோட ஒன்னாதான் இருக்கோங்கிறத நேரடியா உணர்றது தான் தீர்வு. அதத்தான் ஜனகர் விமர்சம்னு சொல்றார். ஆமாம், அது ஒரு அறிவார்ந்த புரிதல் இல்லை, அது ஒரு நேரடி அனுபவம். சிங்கத்துக்கு அது சிங்கம்னு புரிஞ்ச மாதிரி. ஓஷோவின் வார்த்தைகள்லயே இதை முடிக்கலான்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, ஸ்வர்க்கம், நரகம், பந்தம், மோக்ஷம், பயம் இது எல்லாமே கற்பனை மட்டும்தான். அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் தூய சைத்தன்யம். எனவே இந்த உரையாடல்ல இருந்து உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான். நீங்க நானுன்னு நம்புற இந்த ஆளுமை, உங்க பேரு, உங்க கதை, உங்க அடையாளம் எல்லாமே ஒரு நீண்ட கனவுல வர்ற ஒரு பாத்திரானா, அந்த கனவையே அறிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த கனவு ஓடுற அந்த திரை எது? நீங்கள் என்ற கதை கரையும் போது உண்மையில எஞ்சி நிற்பது என்ன?